செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு மற்றும் பயண திட்டமிடல் செயலியை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இந்த செயலியை தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த செயலி எவ்வாறு பயன்பெற உள்ளதாக இருக்க போகிறது? சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் கும்டா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அமைப்பின் சார்பில் முதல் முறையாக பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் கேப், ஆட்டோக்கள் போன்ற அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஒரே QR பயணச்சீட்டு மூலம் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக சென்னை ஒன் என அழைக்கப்படக்கூடிய அந்த செயலியின் மூலம் சென்னையில் அனைத்து சேவைகளையும் பெறக்கூடிய வகையில் இந்த செயலி என்பது செயல்பட இருக்கிறது. குறிப்பாக விரிவான போக்குவரத்து திட்டம் மூலம் பயண நேரத்தை மற்றும் பயண செலவை குறைத்து நம்பகமான விரைவான பொது போக்குவரத்தை வழங்குவதில் பல்வகை பொது போக்குவரத்தை ஒருங்கிணைத்து வலுப்படுத்தல், குறைந்த போக்குவரத்து உமிழ்வு மற்றும் பயண தேவை மேலாண்மை ஊக்குவித்தல் போன்றவற்றை தான் இந்த கும்டா கண்காணித்து வருகிறது. அந்த வகையில நாட்டில் முதல் முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் சென்னை ஒன் என்கிற அந்த மொபைல் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த செயலி மூலம் புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்து ஆகிய பொது போக்குவரத்தையும் அதே போல கேப், ஆட்டோக்களை ஒரே QR பயணச்சீட்டின் மூலம் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் பொதுமக்கள் பேருந்துகள், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் அந்தந்த நேரத்துல நிகழ் நேரத்துல இயக்கத்தை அறிந்து கொள்ளவும், அதாவது பேருந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது என்பதை லைவ் லொகேஷனாக பார்த்து தெரிந்து கொள்ளவும், UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக பயணச்சீட்டுகளை பெற்றிடவும், ஒரே பயண பதிவின் மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளையும் பயணம் செய்யும் வகையில இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலி ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் என மொழிகளில் மக்கள் பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை ஒன்று என அழைக்கப்படக்கூடிய இந்த செயலி பொது போக்குவரத்து சேவையில ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும் எனவும் தமிழக அரசு நினைக்கிறது. எனவே பொதுமக்கள் இனி பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்க தேவையில்லை. இந்த செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த செயலியை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை ஒன் என்கிற இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.